பெருங்களத்தூரில் குடியிருப்போர் நலசங்கம் மகளிர் தினத்தை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களை கௌரவித்து நலத்திட்ட உதவிகள் அளிக்கப்பட்டது. மகளிர் தினத்தை முன்னிட்டு போன வருஷத்துக்கு முதல் வருஷம் பெரிய மெடிக்கல் கேம்ப் போட்டோம். அதுக்கு முதல் வருஷம் படிப்படியாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் தான் நிகழ்ச்சி நடத்துறதுனால உங்களுக்கு அங்கே ஒன்றும் பெருசாக பண்ண முடியல. இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக வர்றதை விட வேண்டான்ற ஒரு நோக்கத்தில் இது பண்ணுறோம். பெண்கள் தான் எல்லா விஷயம் ஒவ்வொரு வீட்டுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி, சமுதாயத்துக்கும் சரி ஒரு பெரிய ஒரு அடித்தளமாக எல்லாம் இருக்கிறீங்க. இன்றைக்கு பெண்களுடைய எல்லா சதவீதத்திலையும் பெண்களுடைய பங்கு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். நிறைய விஷயம் எல்லாத்துலேயும் சாதனை பண்ணிட்டு இருக்கீங்க. அம்மாவா, மனைவியா, அக்காவா, தங்கச்சியா, எல்லா காலகட்டத்திலையும் ஒரு கஷ்டப்படுற சூழ்நிலையில எல்லாத்துக்கும் நீங்கள் ஆதரவாக இருக்கிறீங்க. அதை ஒவ்வொரு வருடமும் உலகம் பூராவே மகளிர் தினத்தை கொண்டாடுறாங்க. அந்த வகையில் பெருங்களத்தூர் இருக்க குடியிருப்பு நலச்சங்கமும் உங்களை வணங்கி வாழ்த்தி உங்களுக்கு இது மகளிர் தின வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உலக மகளிர் தினம் பெருங்களத்தூர் பீர்க்கங்காரணை குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் சங்க அலுவலகத்தில் சங்க தலைவர் பா. மகேந்திர பூபதி தலைமையில் செயலாளர் கஜேந்திரன் முன்னிலையில் கொண்டாடப்பட்ட மகளிர் தின விழாவில் நலச்சங்கம் ஏற்பாட்டில் செயல்பட்டு வரும் இலவச மருத்துவமனையில் பணிபுரிகின்ற பெண்கள் மற்றும் தாம்பரம் மாநகராட்சி WC ஒர்க்கர் பணிபுரிகின்ற பெண்கள் கலந்து கொண்டு கேக் வெட்டி மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட மகளிர்களுக்கு புடவைகள், இனிப்புகள், பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இதில் பொருளாளர் AK ரகுபதி, 57வது வார்டு பொறுப்பாளர் செல்வராஜ் மற்றும் துணை செயலாளர் மகேஷ், துணை செயலாளர் பாலச்சந்தர், 57வது வார்டு வணிக பிரிவு செயலாளர் பாலசுந்தரம், 58வது வார்டு வணிக பிரிவு செயலாளர் J. முரளி மற்றும் கௌரவ ஆலோசகர் ஜெகநாதன், செயற்குழு உறுப்பினர் திரு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் பேட்ரிக் பாண்டி, 57வது வணிக பிரிவு செயலாளர் பச்சையப்பன், கௌரவ ஆலோசகர் கருணாநிதி, மருத்துவமனை பொறுப்பாளர்கள் இந்திரா, மாரிமுத்து, விஸ்வலிங்கம் ஐயா மற்றும் நலசங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.